வணக்கம். வாருங்கள் அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு. ஆகஸ்ட் 5 தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்த நாள். நாம் அரசின் திட்டங்களுக்குள் போக வேண்டாம், அது அரசியலாகிவிடும். ஆனால் அரசு சாமானியர்களுக்கு, பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி உள்ளதா என்று சிந்திப்பதும் பேசுவதும் நம் ஒவ்வொருவரின் ஜனநாயக கடமையாகும். ஆகஸ்ட் 16 அன்று தற்போதைய முதலமைச்சர் பொதுமக்களுக்கு சில வாக்குறுதிகளை கொடுத்தார். மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் உயர்த்தி தரப்படும். தமிழகம் முழுவதும் எங்கும் இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும். படித்த பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். குழந்தைகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தடையின்றி படிக்க வருடத்திற்கு 15,000 ரூபாய் பெற்றோர்களுக்கு வழங்கப்படும். இப்படி ஏகப்பட்ட வாக்குறுதிகள். இவை அனைத்திலும் மேலாக மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படும் உதவித்தொகை மாதம் 8,000 20,000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்று சொல்லியிருந்தார். மிகவும் வேதனையான செய்தி என்னவென்றால், மீனவர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 8,000 6,000 குறைக்கப்பட்டுள்ளது. அவர் அப்படி பேசும்பொழுது, அரசிடம் பணம் இல்லை என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். கமிஷனாக அப்படி இப்படி லஞ்சமாக போகும் பணத்தை மடைமாற்றினால் ஒரே நாளில் நான் இவை அனைத்தையும் செய்வேன். நான் ஆட்சிக்கு வந்து கையெழுத்திடும் முதல் கையெழுத்து அனைத்து திட்டங்களும் செயல்பட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை விதைத்தார். அந்த நம்பிக்கை மக்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்த வெற்றி பெற்றார். தவறில்லை. ஜனநாயக நாட்டிலே மக்கள் யாரை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம், அது அவர்களின் உரிமை. ஆனால் மக்களுக்கு பொய் வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்றால் அந்த மக்களை யார் காப்பாற்றுவது? மீண்டும் சொல்கிறோம், மக்களுக்கு தங்களை ஏமாற்றிய அரசியல்வாதிகளை திரும்ப பெறும் உரிமை வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அரசியல் கட்சியிலே எந்த அரசியல் கட்சிகள் என்றாலும் எக்காலமும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வராது. தேர்தல் நடைமுறையில் சில சட்டத்திட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும். உச்சநீதிமன்றம் தேர்தல் வாக்குறுதிகளை கண்காணிக்க வேண்டும். இது ஜனநாயக நாட்டிலே மக்களை காப்பாற்ற நாம் எடுக்க வேண்டிய முக்கியமான நடவடிக்கை என்று உங்கள் சார்பாக கூறி விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.